நம்ம வியூவர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்லலாமா? சரி, உங்ககிட்ட இது இது இந்த ரெண்டுல எது கொடுத்தா சாப்பிடுவேன்? இது. ஏன் இதை சாப்பிட மாட்டேன்? இது காய். சரி, இத பத்தி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் அழகா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஏதாவது புரிஞ்சுதா உனக்கு? இல்ல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு மெசேஜ் பார்ப்போம். என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்கும்போது எதுக்கு நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னா, நல்ல வார்த்தைகள் பாசிட்டிவான வார்த்தைகள் இந்த பழம் மாதிரி ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த காய் மாதிரி கசப்பா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நாம இந்த நெகட்டிவான வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. கூடாது தானா? ஆமா. யார் கூட? அம்மா அப்பா கூட. அம்மா அப்பா கூட. மிக முக்கியமா நீ யார் கூட அதிகமா பேசுறியோ அவங்க கூட பேசக்கூடாது. யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? கண்ணாடி பாருங்க. தெரியுதா யாரு? நீங்க தான். சரியா? நாம அதிகமா பேசக்கூடிய ஒரே நபர் நாம் தான். நம்ம கூட பேசும்போது முக்கியமா நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்க அதிக நேரம் சிந்திப்பீங்க, அதிக நேரம் பேசுவீங்க, எல்லாமே நம்ம கூட தான். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னால முடியும், நான் இதை செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க. இந்த காய் மாதிரி கசப்பான நெகட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்தாதுங்க. இந்த பழம் மாதிரி இனிப்பான பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மிக அழகாக மாறும், இனிப்பாக மாறும். நன்றி.